இட்லி தோசைக்கு மாவு இல்லையா? அப்போ முற்றிலும் புதிய சுவையில் இப்படி ஈஸியாக செஞ்சு பாருங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி திறந்த பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி, மல்லித்தழை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட தாளிப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் அதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஊற வைக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே நீங்கள் பிளேட்டில் எண்ணெய் தடவி மாற்றி இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனதும் எடுத்து வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்டு டம்ளாக இருந்ததுன்னா ஆறுன பிறகு கட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். ரவுண்டாக எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்கொயர்ஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி இந்த பீஸஸை அப்படியே எடுத்து ஷலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ சேர்த்து ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு செவந்து இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடியை தூவி சுட சுட பரிமாறி பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடு.